சாம்பார், ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். பக்கம் சமையலில் முருங்கீரை சாம்பார் தான் வைக்க போகிறேன். பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு 2 போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். பொங்காமல் இருக்கும், அதுதான் அப்படி வச்சுருக்கேன். தக்காளியெல்லாம் பருப்புலேயே போட்டுட்டேன். இன்றைக்கி இதுதான் சாம்பார் வைக்க போகிறோம், பார்க்கலாம். இப்போ வந்து பருப்பு வேகட்டும். எப்படி முருங்கீரை சாம்பார் வைக்கிறது பார்க்கலாம். பருப்பு வந்துச்சு, இப்போ பார்த்துக்கலாம். குழம்பு போய் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிட்டோம். வெங்காயம் போட்டு கடுகு பொரிச்சு கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிச்சு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கலாம், ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். காரம் போதும். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். வந்து கொதிக்கிட்டோம். கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். இது கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு தான் கீரை போடணும். நல்லா கொதி வந்த பிறகு போட்டுக்கலாம். கொதிச்சிச்சு குழம்பு. சாம்பாரில் கீரை போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. முருங்கீரை ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி. இப்போ வந்து வெண்டைக்காய் பொரிக்கலாம். வெறும் வானலில் போட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம். வெறும் கடுகு மட்டும் தான் போட்டு பொரிக்க போகிறேன். பொரிட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டேன். இன்னும் வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கின பிறகு தான் மிளகாத்தூள் உப்பு போடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய் அப்படியும் போடுவோம் கொஞ்சம்.
இட்லிக்கு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தொட்டுக்கு சாப்பிட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.